கேடி படத்தில் அறிமுகமானவர் தாங்க நம்மளுடைய தமன்னா. அதன் பிறகு வியாபாரி, கல்லூரி உள்ளிட்ட சில படங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் அடக்கமா தான் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் நடித்த படிக்காதவன் படத்துல தான் முதல்ல கவர்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அந்த படத்துல அவங்களோட போட்டு இந்த காஸ்டியூம்ஸ் கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு கவர்ச்சின்னு சொல்லலாம். மற்றபடி வந்துட்டு ரொம்ப சான்றிதழ் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதிலிருந்து ஐயன், பையா, சுரா என படத்துக்கு படம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை குறைச்சி கவர்ச்சியை அதிகமாக்கிக்கிட்டே வந்திருக்காங்க நம்மளுடைய தமன்னா. அது மட்டும் இல்லைங்க, குறுகிய காலத்திலேயே வந்துட்டு முன்னணி நடிகையாகவும் மாறிட்டாங்க. இந்த நிலையில பாகுபலி படத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு புரட்சி பெண் வேடத்துல நடித்த தமன்னா அதன் பிறகு நடித்த படங்களில் கவர்ச்சி கலந்த கதாபாத்திரத்திலேயே நடித்து வந்தார் என்றாலும் தற்போது பாகுபலி 2விலும் அதே அவந்திகா வேடத்துல புரட்சி பெண்ணாக நடித்து வந்துட்டு இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிரடியா கதைகள்ல நடிச்சிடணும்னு சொல்லிட்டு சில டாக்டர் கிட்ட போன் பண்ணி எல்லா வேஷம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு சோலோ ஹீரோனா நடிக்கிறேன், அதிரடியா நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க போல. ஆனா அப்படி சந்தித்த டேரக்டர்கள் எல்லாருமே தமன்னா என்றாலே ரசிகர்கள் கிளாமர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த கோணத்துல தான் தமன்னாவை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, பாகுபலி 2 படத்துல என்னதான் நீங்க புரட்சி கேரக்டர் நடிச்சாலும் நீங்க கவர்ச்சியா நடிக்கிறத தான் விரும்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கவர்ச்சி தமன்னாவை தான் ரசிகர்கள் எல்லாமே பாகுபலி 2 படத்தை கூட ரசிச்சிருக்காங்க. இதனால நீங்க கிளாமரை காட்டுறதா இருந்தா படத்துக்கு வாங்க, அப்படி இல்லைன்னா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்லாம் சொல்லிட்டாங்களாம். இதனால மனசுடைஞ்சு போயிட்டாங்க தமன்னா. எப்படியாவது நயன்தாரா இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு லைட்டா வந்துட்டு முன்முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கும்போது டேரக்டர்கள் எல்லாருமே சேர்ந்து தமன்னானா கிளாமருங்க, மற்றபடிலாம் படத்துக்கு வேலைக்காகாது அப்படின்னு சொன்னது தமன்னாக்கு கண்ணுல இருந்து கொஞ்சம் அழுகியே வர வச்சுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.